அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அரஃபா நோன்புக்கும் ஆஷூரா நோன்புக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன? துல்ஹஜ் மாதம் பிறை 9 வைக்கக்கூடிய நோன்புதான் அரஃபாவுடைய நோன்பு. முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 வைக்கக்கூடிய நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அலமு இந்தல்லாஹ், உலக நாட்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான நாள் எது என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 10 பிறை 9 வரக்கூடிய நாள்தான் அரஃபாவுடைய நோன்பாக இருக்கிறது. யார் ஒருவர் அரஃபாவுடைய நோன்பை நோட்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சென்ற வருடத்தினுடைய பாவங்களும் வரக்கூடிய வருடத்தின் பாவங்கள் ஆக 2 வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய ஆஷூராவுடைய நோன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் நோன்பு வைப்பதை பெருமானார் பார்த்தார்கள். ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த யூதர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்தில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை தந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள், அதை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் நோன்பு வைப்போம் என்று சொன்னார்கள். ஆஷூராவுடைய நோன்பை வைத்தால் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அரஃபாவுடைய நோன்புக்கு 2 வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆஷூராவுடைய நோன்புக்கு 1 வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அந்த பாக்கியங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.